மார்னிங் எழுந்து ஒர்க்குக்கு போகிறதே ஒரு பெரிய போராட்டமாக இருக்குது. பிகாஸ் மார்னிங் தூங்கினா தான் தூங்கின மாதிரியே இருக்கும் எப்போவுமே. அப்புறம் எத்தனை பேர் இந்த மாதிரி ஃப்ரீ பஸ்ஸில் கவர்மெண்ட் பஸ்ஸில் போகிறீங்கன்னு சொல்லுங்கள். எனக்கு ஒரே மாதிரி அப்போல்லாம் நான் எங்கே போனாலும் ஆட்டோவில் தான் போவேன். பட் இப்போல்லாம் அப்படி கிடையாது. நம்மளுக்கு தான் ஃப்ரீ பஸ் இருக்கே, நம்ம ஏன் ஆட்டோவில் காசு கொடுத்து போகணுன்னு அப்படி மாறிடுச்சு. அப்புறம் இன்றைக்கி மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு அம்மா தோசையும் சாம்பார் தான் பண்ணியிருந்தாங்க. ஆக்சுவலி எனக்கு அம்மா பண்ணுற சாம்பார் ரொம்ப பிடிக்கும். பிகாஸ் ஹோட்டல்லலாம் தோற்று போயிடும், அவ்வளோ நல்லா பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் தக்காளி தொக்கில் முட்டை போட்டு அதுதான் ரைஸ் பண்ணி கொடுத்தாங்க ஆஃப்டர்நூன் லஞ்சுக்கு. நிஜமாகவே ரொம்ப நல்லா இருந்துச்சு. நான் வேறு ஸ்பூன் எடுக்க மறந்துட்டு போயிட்டேன். ஒரு மாதிரி கையில் சாப்பிடவே கொஞ்சம் சங்கடமாக இருந்துச்சு. பிகாஸ் லஞ்ச் பிரேக்கில் டக்குன்னு ஸ்பூனில் சாப்பிட்டுட்டா நல்லாயிருக்கும். சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் போய் ஹேண்ட் வாஷ் பண்ணிவிட்டு அந்த மாதிரி பெரிய ப்ராசஸாக ஃபீல் ஆகும் எனக்கு. எத்தனை பேர் அந்த மாதிரி யோசிப்பீங்கன்னு எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அதுக்கப்புறம் மார்னிங் அம்மா கரெக்டாக ஒர்க் போகிறப்போ எனக்கு சந்தைக்கு போனோம், கொஞ்சம் ரோட்டில் ட்ராப் பண்ணிவிட்டு அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. சரி, அவங்களுக்காக தான் வெளியில் வெயிட் பண்ணிக்கிட்டே இருந்தேன். பிகாஸ் அவங்க இது எடுக்கிறேன் அதை எடுக்கிறேன் காக்காக்கு சாப்பாடு வைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப லேட் பண்ணிகிட்டு இருந்தாங்க. சரி, நானும் பொறுமையாக வாங்கன்னு சொல்லி வெயிட் பண்ணிகிட்டு இருந்தேன். அன்றைக்கி டே அப்படி தான் ஸ்டார்ட் ஆச்சு. இன்னொரு vlogல பார்க்கலாம். பாய்.